தேங்காய் உடைத்து சூடமேற்றி வாகனத்தில் ஏற்றப்பட்ட கருப்பு பெட்டி. பத்துக்கும் மேற்பட்ட வீரர்களை வரவழைத்த ஒற்றை ஜீவன். பல நாட்களாக ஊரையே உலுக்கிய மர்ம உருவம் பிடிபட்டது எப்படி? விடிவதற்கு முன் நடந்தது என்ன? திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சிக்கு பக்கத்துல பொன்மாநகர் நெசவாளர் காலனி அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இங்க கடந்த சில தினங்களாவே கரடியின் நடமாட்டம் அதிகரிச்சிருக்கிறதா பொதுமக்கள் பயந்து போயிருந்திருக்காங்க. கோவில்கள், குடியிருப்புகள்னு பல இடங்கள்ல சுற்றி திரிந்த கரடிய பிடிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சும் போக்கு காட்டிக்கிட்டே போன கரடி பிடிபடாமலே போனதா சொல்லப்படுது. இது தொடர்ந்து கடந்த 20ஆம் தேதி கூண்டு வைக்கப்பட்டு கரடிய பிடிக்கிறதுக்காக பலாப்பழம், வாழைப்பழம், அன்னாசி பழம், நெய், தேன்னு அதற்கு பிடிச்ச விஷயங்களா வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் ஏறத்தாழ 10 நாட்களா சிக்காம சுத்திக்கிட்டு இருந்த கரடி அதிகாலை நேரத்துல கோவில்ல வைக்கப்பட்டிருந்த கூண்டுக்குள்ள சரியா சிக்கி இருந்திருக்கு. இந்த தகவல் தெரிஞ்ச உடனே களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் அம்பைக்கோட்டை துணை இயக்குனரான இளையராஜா அவர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து சிக்கிய கரடிய ஆய்வு செஞ்சிருந்திருக்காங்க. இளையராஜா அவர்களுடைய தலைமையில வனத்துறையை சேர்ந்தவங்க வனத்துறை கால்நடை மருத்துவரோட உதவியோட ஆக்ரோஷமா இருந்த கரடிக்கு மயக்க ஊசி செலுத்தி அழைத்து சென்றிருக்காங்க. முழுமையா மருத்துவ பரிசோதனை செய்ததுக்கு அப்புறமா வனப்பகுதியில விடுறதுக்கு கரடி இருக்கக்கூடிய அந்த கூண்டு ஏற்றப்பட்டிருக்கு. வாகனத்துல ஏத்துறதுக்கு முன்னாடி கோவில் பூசாரி சூடமேற்றி தேங்காய் உடைத்து வழி அனுப்பி வைத்ததாகவும் சொல்லப்படுது. கரடி பிடிபடக்கூடிய இந்த காட்சிகள் தான் சமூக வலைதளங்கள்லயும் வெளியாகி பலராலும் ஆச்சரியத்தோட பார்க்கப்பட்டு இருக்கு. செய்தி குறித்த கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.